நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீதா அக்கா, என்ன சமைக்க போற? கத்திரிக்காய் சாம்பார் வைக்க போறேன்க்கா. சீதா, நேத்து ராம் உன்னை படிக்க வேண்டாம்னு சொன்னார்ல, ஆனா நீ மறுபடியும் அவர் படிக்க சொன்னதா சொன்னல. எப்பல இருந்து படிக்க போற? வீட்ல இருந்தே படிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிருக்காருக்கா. வீட்லயே படிச்சு எழுத போறியா? இல்ல சீதா, தினமும் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறவங்களே பாஸ் ஆகிறது கஷ்டம். அப்படி இருக்கும்போது நீ வீட்ல இருந்தே படிச்சு எப்படி பாஸ் ஆக முடியும்? அவரு சொன்னாரேக்கா. சரிக்கா, இப்ப நான் என்ன பண்றது? டிவில பாடம் கத்து கொடுக்கறாங்களே, அது உனக்கு தெரியுமா? ஆமாக்கா, தெரியும். அத பார்த்து நீயே பாடம் கத்துக்க கூடாது? கத்துக்கலாம். ஆனா அதுல எல்லா பாடமும் கத்து கொடுக்கறாங்களா? தமிழ், இங்கிலீஷ், கணக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. அப்படியா? ஆமா. சரி, இனிமே நான் டிவியை பார்த்தே கத்துக்கிறேன். வலையில விழுந்துட்டான். ஏய், இப்பவே போ. நான் சமைச்சிட்டு போறேன்க்கா, கொடுங்க. அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிருமா? நான் சமைச்சுக்கிறேன். போ. இல்லக்கா, நான் சமைச்சிட்டு. போ, போய் பாரு அத. போ. போடி போ. நான் நினைச்ச மாதிரி சீதாவை வச்சு அந்த சேனல்ஸ் ஆக்டிவேட் பண்றேன். சக்கரவர்த்தி குடும்பத்து பொண்ணான்னு கேட்டீங்கல்ல, அந்த பேரை வச்சு வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. என்னோட சொந்த கால்ல நிக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? அண்ணனுக்கு பொண்டாட்டிய தேடினதை விட உங்களுக்கு ஒரு அட்டமையா தானே தேடினீங்க. இன்னைக்கு இவங்க என்ன வேற வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்புறாங்களோ, அன்னைக்கே அம்மா மகங்கிற உறவெல்லாம் முறிஞ்சு போச்சு. இது என்னுடைய வாழ்க்கை. நான் ஏன் இஷ்டம் போலதான் இருப்பேன். என்ன தட்டி கேட்கிற உரிமை இங்க யாருக்குமே இல்ல. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். எனக்கு அட்வைஸ் பண்ண வந்திருக்கியே, நீ முதல்ல சரியா இருக்கியா? உனக்கும் தான் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்க. கட்டின பொண்டாட்டியோட ஒரு நாளாவது நீ சந்தோஷமா இருந்திருப்பியா? இங்க பார், பொண்டாட்டி கூட வாழ தெரியாத நீ எனக்கு வந்து கண்டிஷன் போட்டுட்டு இருக்கியா? இங்க பாரு, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ. சக்கரவர்த்தி குடும்பத்தோட பேரை வச்சுதான் நீ லாபம் சம்பாதிச்சிட்டு இருக்க. ஆனா நான் அப்படி இல்ல. என்னோட சொந்த பேர் கல்பனா. அந்த கல்பனாங்கிற பேரை வச்சுதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இங்க பாரு, நான் யாருன்னு இன்னும் கொஞ்சம் நாள்ல உங்க எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்டுறேன். இங்க பாருங்க, மறுபடியும் சொல்றேன், என்ன தட்டி கேட்கிற உரிமை இங்க யாருக்குமே கிடையாது.
மைண்ட். அண்ணா, நீங்க ரெடி பண்ண சொல்லி கொடுத்த ஃபைல் ரெடி ஆயிடுச்சு. என் ரூம்ல டேபிள்ல வச்சிரு. அண்ணா, கல்பனாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லை. இருந்தாலும் அந்த பிரச்சனையை யோசிச்சுட்டு இருந்தா பிரச்சனைக்கு முடிவு கிடைக்காதுல்ல. வீட்டில் எல்லாரும் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வரலாம். ரூம்ல கிளைண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்களை அனுப்பி வச்சுட்டு வரேன். டிவியில பாடம் சொல்லி கொடுக்கறாங்கன்னு அக்காவுக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு தெரியாம போச்சே. ச்சே. டிவியில என்னென்ன சொல்லி கொடுக்கறாங்களோ அதை நல்லா கத்துக்கணும். என்னது, எந்த சேனலுமே வரலையே. அக்காவுக்கிட்ட தெரியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, என்ன டிவியில பாடம் கத்துக்கலையா? டிவியில ஒண்ணுமே வரலக்கா. ஒண்ணுமே வரலனா என்ன அர்த்தம்? இல்ல, எந்த சேனலுமே வரல. எந்த சேனலும் வரலையா? நேத்தெல்லாம் வந்துச்சே. அப்போ கேபிள்ல தான் ஏதாவது பிரச்சனையா இருக்கும். இப்ப என்னக்கா பண்றது? ஒரு வேலை செய். கேபிள் காரனுக்கு ஃபோன் பண்ணி கனெக்ஷன் வரலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணு. சரிக்கா, நான் அத்தைக்கிட்ட சொல்றேன். ஹேய், ஃபோன் பண்ண சொல்லி உன்கிட்ட சொன்னா அதையும் அவங்க கிட்ட போய் சொல்லுவியா? இந்த சின்ன விஷயத்தை கூட அவங்க கிட்ட சொல்லணுமா? ஏற்கனவே அவங்க கல்பனாவை நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. ஆமால. சரி, அப்ப நானே போய் ஃபோன் பண்றேன். ஏய், ஃபோன் நம்பர் தெரியுமா? நல்ல மொழி. போ, அந்த டைரியில இருக்க, போய் பார்த்து ஃபோன் பண்ணு. சரிக்கா. ஹலோ, வணக்கங்க. நான் ராம் சக்கரவர்த்தியோட மனைவி சீதா சக்கரவர்த்தி பேசுறேன். சொல்லுங்கம்மா. இல்ல, வீட்ல கேபிள் கனெக்ஷன் வரல. சரி பண்றீங்களா? சரிங்கம்மா, ஆள் அனுப்புறேன். கொஞ்சம் சீக்கிரமா அனுப்புங்க. சரிங்க, அனுப்பி வைக்கிறேன். சரி. சித்ரா தேவி,
கனெக்ஷனையா கட் பண்ற? இப்போ உன் மருமகளை வச்சே கனெக்ஷனை கொடுக்க வச்சேன் பாத்தியா? ஓகே, இதுங்களுக்கு இது போதும். இப்ப நம்ம உறவு முறை பார்க்க போறோம். ஃபாதர், ஃபாதர்னா அப்பா. ஃபாதரோட ஸ்பெல்லிங் என்னன்னா FATHER. ஃபாதர். FATHER. ஃபாதர். ஃபாதர்னா அப்பா. உறவு முறையில அடுத்து நாம பார்க்க போறது அம்மா. அம்மாவை இங்கிலீஷ்ல மதர்னு சொல்வாங்க. மதர் MOTHER. மதர். MOTHER. மதர். மதர்னா அம்மா. அடுத்து நாம இப்ப உறவு முறையில பார்க்க போறது மகள். மகளை இங்கிலீஷ்ல டாட்டர்னு சொல்வாங்க. டாட்டர் DAU. எப்ப டிவிக்கு கேபிள் கனெக்ஷன் வந்தது? இந்த விஷயம் இன்னும் சித்ரா தேவிக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். சீதா, பாடமா கத்துக்கிற பாடம் நான் கனெக்ஷன் கொடுக்க சொன்னது நீ பாடம் கத்துக்கிறதுக்காக இல்ல, உங்க அத்தைக்கு தகுந்த பாடம் கத்து கொடுக்கறதுக்காக தான். இவளை இப்ப மாட்டி விடணுமே, என்ன பண்றது? சீதா, டிவி பார்த்தே பாடம் கத்துக்கிறியா? ஆமாக்கா. சீதா, சமையல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். நீ ஒரு தடவை வந்து சரியா இருக்கான்னு பாக்குறியா? அக்கா, இந்த பாடம் முடியட்டும். பாடம்ல அப்புறம் கத்துக்கலாம் சீதா. நான் வச்ச சாம்பார நல்லா இருக்கான்னு நீ டேஸ்ட் பார்த்து சொல்லிட்டினா அப்புறம் நான் அத்தைக்கிட்ட நல்ல பேர் எடுப்பேன்ல. அப்புறம் இத படிச்சுக்கலாம். ப்ளீஸ் வா வா வந்து பாரு. அக்கா, நான் எழுதிட்டு வா சீதா, நான் சொல்றேன்ல, வா போ போய் பாரு. பாடம் போய் பாரு சீதா, வந்து படிச்சுக்கலாம். போ போய் பாரு. போ. எங்க இந்த சேனலையே காணோம்? यूसुफ ने अब तक IPL நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். உண்மையை உரக்க சொல்வோம் உலகிற்கு. மறைக்கப்பட்ட உண்மைகள், புதைக்கப்பட்ட நிஜங்கள், பறிக்கப்பட்ட உரிமைகள். இந்த சேனலை சித்ரா பார்க்கணும், சீதா மாட்டணும். இதோ இன்னும் ஒரு நேர்காணல். நமது தலைநகரான சென்னையில் இப்போது இளம் தலைமுறையினரிடையே சுயதொழில் செய்து முன்னேற வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அப்படி சுயதொழில் செய்து முன்னேற வேண்டும் என்ற ஆர்வம் கொண்ட ஒரு இளம் பெண்ணை இன்று நாம் சந்திக்க போகின்றோம். பிரியக்கா, அந்த சாம்பார்
அக்கா வணக்கம். சுய தொழிலில் இளம் பெண்கள் என்ற நிகழ்ச்சிக்காக நாங்கள் நகர்வலம் வந்தபோது சொந்த காலில் தான் நிற்பேன் என்று நம்பிக்கையுடன் பேட்டி அளித்த கல்பனாவின் நேர்காணல் இதோ. நீங்க எதுக்கு மேடம் இந்த மாதிரி காஸ்மெட்டிக் பொருளை வித்துட்டு இருக்கீங்க? இந்தியாவிலேயே நம்பர் 1 காஸ்மெட்டிக் கம்பெனி உங்களோட தானே. அப்படி இருக்கும்போது நீங்களே இப்படி ரோட்ல நின்று கூவி கூவி வித்துட்டு இருக்கீங்களே, நீங்க ஏதாவது மார்க்கெட்டுக்கு புதுசா கொண்டு வர போறீங்களா? இல்ல இது வரைக்கும் எதுவும் பண்ணல. என்ன இனிமே ஏதாவது பண்ணலாம். டிவி சத்தம் கேக்குது. அப்புறம் சக்கரவர்த்தி குடும்பத்து பொண்ணானு ஐயோ அத்தை இத பார்த்தா அந்த பேரை வச்சு வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. என்னோட சொந்த கால்ல நிக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் உங்க குடும்பம் எந்த பிசினஸ்லயும் தோத்ததில்ல, நீங்க எப்படி? கண்டிப்பா நான் இதுல ஜெயிப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். இது பாத்தீங்கன்னா இது ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ஃபேஷியல் இதெல்லாம் வந்து ஷோரூம்ல போய் வாங்கினா விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நான் ரொம்ப குறைஞ்ச விலையில தான் இத பார்க்க கூடாதுன்னு நான் கேபிள கட் பண்ணேன். மறுபடியும் இதை யார் போட சொன்னது? அத்தை நான் தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீயா? யாரு கேட்டு கேபிள போட்ட? கேக்குறல யாரு கேட்டு கேபிள போட்ட? சொல்லு. சித்ரா, ஏன் சீதாவை திட்டுற? காலையில நான் கேபிள கட் பண்ண சொன்னேன். ஆனா மறுபடியும் இவ கனெக்ஷன் கொடுத்திருக்கா. ஏன்னு கொஞ்சம் கேளுங்க. பிரியாக்கா டிவில பாடம் சொல்லி கொடுக்கறாங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து டிவிய போட்டு பார்த்தேன், ஆனா ஒண்ணுமே வரல. அதனாலதான் கேபிள் காரனுக்கு போன் பண்ணி சொன்னேன். நீங்க கட் பண்ண சொன்னது எனக்கு உண்மையாவே தெரியாது அத்தை. அத்தை, இவ மறுபடியும் படிக்கிறேன்னு சொன்னா, அதனால டிவில பாடம் சொல்லி கொடுக்கறாங்க. அத பார்த்து கத்துக்கன்னு நான் சொன்னது உண்மைதான். ஆனா நீங்க கேபிள் கனெக்ஷனை கட் பண்ண சொன்ன விஷயம் எனக்கும் தெரியாது அத்தை. சித்ரா, ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. நான் வேணா கேபிள் காரனுக்கு போன் பண்ணி கனெக்ஷனை கட் பண்ண சொல்லிடுறேனே. சுமித்ரா, முதல்ல நீ இப்படி பேசுறத கட் பண்ண. இப்படி எல்லா விஷயத்துக்கும் நீ இவங்க ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் பண்றதுனால தான் இந்த வீடு இப்படி குட்டிச்சவரா போகுது. என்ன சமாதானம் சொல்ல போற? எனக்கு எதுவும் கேட்க வேண்டாம். என்னமோ பண்ணி தொலைங்க. எப்ப பார்த்தாலும் இவ தெரியாம பண்ணிட்டா. சின்ன பசங்க தானே, அவங்களுக்கு என்ன தெரியும்? கோவப்படாம அவங்கள மன்னிச்சு விட்டுடுன்னு எப்ப பார்த்தாலும் இப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியே அவங்க இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. எப்ப பார்த்தாலும் தப்பு பண்ண வேண்டியது, தெரியாதுன்னு சொல்ல வேண்டியது, நான் மன்னிச்சு விடணும். மா, என்னாச்சுமா? ஒண்ணு இல்லப்பா, நீ போய் ஃப்ரெஷ் ஆகு. பெரியம்மா, என்னாச்சு? பாட்டி, நீங்களாவது சொல்லுங்களேன், என்னாச்சு? ஐயோ, யாராவது சொல்லுங்களேன். அத்தை காலையில கேபிள் கனெக்ஷன் வேண்டான்னு சொல்லி அதை கட் பண்ண சொல்லிருக்காங்க. ஆனா சீதா மறுபடியும் கால் பண்ணி கனெக்ஷன் வேணும்னு சொல்லிருக்கா. ஏய், கேபிள் கனெக்ஷன் இல்லனா வீட்ல இருக்கிறவங்க கிட்ட கேட்க மாட்டியா? நீயே போன் பண்ணி எல்லா சேனலும் கனெக்ஷன் கொடுத்துற சொல்லுவியா? மன்னிச்சிடுங்க. டிவில பாடம் சொல்லி கொடுக்கறாங்கன்னு சொன்னாங்க. அத பாக்குறதுக்காக தான்
கனெக்ஷன் கொடுக்க சொன்னேன். அத்தை கட் பண்ணது உண்மையாவே எனக்கு தெரியாதுங்க. உனக்கு என்னதான் தெரியும்? என்ன தெரியும்? என்ன சொன்னாலும் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டியா? போகட்டு விடுறாம். ஏதோ தெரியாம அப்படி பண்ணிட்டா. இனிமே அப்படி எல்லாம் பண்ண மாட்டா. பிரியா, நீயும் அப்படிதான். வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேலையை பாரு. சரிங்க பாட்டி. சீதா, இனிமே நீ புத்தகத்தை பார்த்தே படி. டிவி எல்லாம் பார்த்து படிக்காத. ஏன்னா நீ டிவி போடுவ, அதுல கல்பனாவோட பேட்டி வரும். அத பார்த்தாங்கன்னா அத்தை வருத்தப்படுவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கவே வேண்டாம். பிரியா, இன்னொரு தடவை நீ அதை பத்தி சொன்னீனா நான் உன்னை... அம்மா, ஐயோ சித்ரா, சித்ரா என்னாச்சு சித்ரா? அத்தை என்னாச்சு அத்தை? அத்தை அம்மா, சித்ரா, அம்மா சொல்லுங்கம்மா. என்னாச்சு? ஐயோ, அம்மா என்னாச்சுமா? என்னாச்சுமா? அம்மா, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது டென்ஷன் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்கன்னு? நான் இருக்கேன்லம்மா, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நான் இருக்கேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா. ப்ளீஸ்மா, நான் பாத்துக்கிறேம்மா. தயவு செஞ்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா. டென்ஷன் ஆகாதீங்க. சித்ரா, சித்ரா டென்ஷன் ஆகாம அமைதியா இருமா. ஒண்ணும் இல்ல பெரியம்மா, நீங்க யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. மா வாங்கம்மா, ரூமுக்கு போலாம். வாங்க அத்தை. பாத்து மெதுவா. பாத்து மெதுவா போ சித்ரா. சீதா, இப்ப வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. இனிமேலாவது எச்சரிக்கையா இரு. என்ன பிரியா? சாரி பாட்டி. சாரி அத்தை. மறுபடியும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்.